வணக்கம். மற்றொரு ராஜ்யம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் கட்டார் தலைநகர் டோகாவில் இழுபறியுடன் நீடிக்கும் நிலையில் 10 பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு கமாஸ் அமைப்பு முன்வந்தபோதும் இஸ்ரேல் பிடிவாதம் காட்டுவதால் உடன்படிக்கை ஒன்றை எட்டுவது கடினமாக இருப்பதாக எச்சரித்துள்ளது. காசாவில் இஸ்ரேலின் தொடர்ந்த தாக்குதல்களுக்கு மத்தியிலேயே போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளும் இடம்பெற்று வருகின்றன. நேற்று காலை தொடக்கம் காசாவில் இடம்பெற்ற தாக்குதல்களில் மேலும் 55 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் விரைவில் போர் நிறுத்தம் ஒன்று எட்டப்படக்கூடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறி வருகிறார். கட்டார் மற்றும் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் இடம்பெற வரும் பேச்சுவார்த்தைகளில் காசாவில் உதவி விநியோகம், இஸ்ரேலிய படைகள் காசாவில் இருந்து வாபஸ் பெறுவது மற்றும் நிரந்தர போர் நிறுத்தம் ஒன்றுக்கான உண்மையான உத்தரவாதம் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் முட்டுக்கட்டை நீடிப்பதாக கமாஸ் தெரிவித்துள்ளது. தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கும் போர் நிறுத்த திட்டத்துக்கு தமது அமைப்பு இணங்கி வருவதாக கமாஸ் அதிகாரி தாஹர் அல்-நுல் அல்-ஜியாசிரா நிறுவனத்துக்கு தெரிவித்திருந்தார். நமது மக்களை பாதுகாக்கவும் இனப்படுகொலை குற்றத்தை நிறுத்தவும் போருக்கு முழுமையான முடிவை அடையும் வரை நமது மக்களுக்கு சுதந்திரமான மற்றும் கண்ணியமான உதவிகள் செல்வதை அனுமதிக்கும் வகையில் தேவையான நெகிழ்வு போக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அதேபோன்று முதல்கட்ட போர் நிறுத்த உடன்படிக்கையின் ஓர் அங்கமாக இஸ்ரேலிய துருப்புக்கள் வாபஸ் பெற வேண்டிய பகுதியில் பாலஸ்தீனியர்களின் வாழ்வுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாம் வகையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு வழிவகுக்கும் வகையிலும் வரையறுக்கப்பட வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். வாஷிங்டனில் ஒரு வாரத்தில் இருமுறை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்தித்து பேசிய ட்ரம்ப் காசாவில் போர் நிறுத்தம் ஒன்றுக்கு மிக சிறந்த வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். இந்த வாரம் அல்லது அடுத்த வாரத்தில் நமக்கு வாய்ப்பு ஒன்று இருப்பதாக நான் நம்புகின்றேன். நிச்சயமில்லை. போர் பற்றியும் காசா மற்றும் நாம் கையாண்டு வரும் மற்ற இடங்கள் பற்றியும் நிச்சயமாக கூற முடியாது என்று ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டார். ஆனால் இந்த வாரம் இல்லாவிட்டால் அடுத்த வாரத்தில் உடன்படிக்கை ஒன்றை எட்ட மிகச் சிறந்த வாய்ப்பு ஒன்றை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றும் சொல்லியிருந்தார். என்றாலும் போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் விடுதலைக்கான பேச்சுவார்த்தையை கண்டித்திருக்கின்ற இஸ்ரேலிய தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் வலுப்படுத்த மாத்திரமே உதவும் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். இந்த பொறுப்பேற்ற பேச்சுவார்த்தைகள் மேலும் தொடரும் அளவுக்கு ஹமாஸ் மீண்டும் வலுப்பெறுவதாக உதவும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மத்திய காசாவில் மருத்துவ நிலையொன்றுக்கு அருகே இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஒன்றில் 10 சிறுவர்கள் மற்றும் 2 பெண்கள் உட்பட குறைந்தது 16 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக அங்குள்ள அல் அக்ஸா தியாகிகள் வைத்தியசாலை தெரிவித்திருக்கிறது. டெய்ரர் அல் பலாவில் ஊட்டச்சத்து மருந்துகளை பெறுவதற்கு மக்கள் வரிசையாக காத்திருக்க வேண்டியிருக்கு. இந்த தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக அந்த மருத்துவமனை குறிப்பிட்டிருக்குது. காயங்களுக்கு உள்ளான சிறுவர்கள் சிகிச்சை பெறுவது மட்டும் கொல்லப்பட்ட சடலங்களை காட்டும் பயங்கரவாத காட்சிகளை காணொளி பதிவுகள் ஊடாக வெளிவந்திருக்கிறது. அதே போன்று தெற்கு காசாவில் உதவி விநியோக இடத்துக்கு அருகே காத்திருந்த பாலஸ்தீனியர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஒன்றில் நேற்று பெண் ஒருவர் உட்பட மேலும் 3 கொல்லப்பட்டிருப்பதாக நாசர் மருத்துவமனை தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தெற்கு காசாவின் கான்யூனிஸ் நகரில் வடமேற்காக இஸ்ரேலிய படை நேற்று காலை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 5 கொல்லப்பட்டிருப்பதாகவும் அந்த மருத்துவமனை சொல்லுது. காசாவின் பல பகுதிகளிலும் இஸ்ரேலிய படை தீவிர படை நடவடிக்கைகளை ஈடுபட்டு வருகிற நிலையில் இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றிருக்கின்றது. இதிலும் குறிப்பாக இஸ்ரேலிய படை தொடர்ந்து நடத்தி வருகின்ற தாக்குதலில் இதுவரை 700க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருப்பமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இதையும் தாண்டி சர்வதேச வர்த்தகத்தில் நிலையற்ற தன்மை மற்றும் அமெரிக்க டாலரிட பெறுமதியில் ஏற்பட்ட வீழ்ச்சி காரணமாக தங்கத்தின் விலையில் உயர்ந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் சொல்லுகின்றது. இந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பல நாடுகள் மீது பரஸ்பர வரிகளை விதித்திருப்பமை இந்த நிலைமையை மேலும் மோசமடைய செய்துள்ளதாக வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை 0.2% உயர்ந்துள்ளது. அவுன்ஸ் ஒன்றுக்கு $320.58 உயர்ந்திருக்கின்றது என்ற விடயமும் அமெரிக்காவில் நேற்று காலை 8:21 மணி அளவில் தங்கத்தின் விலையில் 0.3% உயர்ந்திருக்கு. அதோடு வெளிநாட்டு நாணயங்களுடன் ஒப்பிடும்போது அமெரிக்க டாலர் குறியீடு 0.2% சரிந்து நிலவியதாக அங்கிருந்து கிடைக்கக்கூடிய அறிக்கைகளில் சொல்லப்பட்டிருக்கின்றது என்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த தன்னிச்சையான முடிவுகள் விதிக்கப்படுகின்ற ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு விதமான வரிகள் விதிக்கப்படுகின்ற இவ்வாறான சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது பெரிய அளவில் பொருளாதாரத்தில் அடிவாங்கக்கூடிய நிலை
சாத்தியப்படும் என்று பல வல்லுநர்கள் பல்வேறு விதமாக கருத்துக்களை முன்வைத்திருந்ததையெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதிலும் குறிப்பாக ஸ்ரீலங்காவுக்கான வரி தொடர்பிலான ஒரு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பிலான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அமெரிக்கா விதித்திருக்கின்ற இந்த வரி உள்ளூர் கடல் உணவு ஏற்றுமதிகளுக்கு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறித்த விடயத்தை கடலுணவு ஏற்றுமதியாளர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது. இலங்கை தமது கடல் உணவுகளில் சுமார் 25% அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதாக அந்த சங்கம் குறிப்பிட்டிருக்குது. வியட்நாம் மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கு அமெரிக்கா குறைந்த வீதத்திலான வரியை அறிவித்திருப்பதால் அது இலங்கையின் கடலுறவு ஏற்றுமதியில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கடல் உணவு உற்பத்தியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதன்படி பிராந்திய ஏற்றுமதியாளர்களோடு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு இலங்கைக்கான வரியை மேலும் குறைக்க 2025 ஆகஸ்ட் 1 முன்னர் அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் இலங்கை கடலுணவு ஏற்றுமதியாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. 44% வரியை விதிப்பதாக ஏப்ரல் 2 ட்ரம்ப் முதல்ல அறிவித்திருந்த போதிலும் நேற்று இலங்கைக்கு அனுப்பிய அந்த கடிதத்தில் அந்த எண்ணிக்கையை 30% குறைத்திருக்கிறார். இந்த நிலையில் இலங்கைக்கு இறக்குமதியாளர்கள் மீது அமெரிக்கா விதித்த அந்த 30% வரியை மேலும் குறைக்க இதுவரை நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை வரி நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ள 9 வரை தொடருமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவித்திருப்பது இங்கு நாம் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் இதைவிட வரி குறைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அதிகளவிலானவர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் கூட இருக்கின்றது என்பதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஏனெனில் வரிகள் அதிகரிக்க இங்கு விலைகள் அதிகரிப்பு கூடக்கூடியதாக இருக்கும். அது பொருளாதாரத்தில் பாரியோரு செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருக்கும் என்கின்ற விடயத்தை நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இலங்கை இறக்குமதி மீது அமெரிக்கா விதித்த இந்த 30% வரியை மேலும் குறைக்க இதுவரை நடந்த பேச்சுவார்த்தைகளை விட நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இந்த 9 வரை தொடரும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அறிவித்திருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதியின் வரிகள் குறித்து இலங்கை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த கடிதத்தை தொடர்ந்து ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற சிறப்பு கலந்துரையாடலின் போது அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தது நாம் இங்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. 9 அதாவது ஜனாதிபதி இலங்கை மீது விதித்த 30 வரியை மேலும் குறைக்க ஆகஸ்ட் 1 வரை சிறிது நேரம் இருப்பதனால் அந்த காலகட்டத்தில் இதுவரை நடைபெற்ற கலந்துரையாடல்கள் தொடரும் என்ற விடயத்தையும் அங்கு சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஏனென்றால் 44% இருந்தது, இப்பொழுது 30% மாறி இருக்கு. ஆகவே முயற்சிகள் எடுப்போம் என்கின்ற விடயத்தையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சொல்லி இருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் பல நாடுகளுக்கான வரிகள் விதிப்புகள் தொடர்பில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னிச்சையாக முடிவுகளை மேற்கொள்வதாக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. பல நாடுகளுக்கான வரிகளை விதிப்புகளை பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் சற்று அதிகரித்த வரி விதிப்புகளாக இருக்கின்றது. பல நாடுகள் முண்டியடித்து போட்டி போட்டு அதைவிட முட்டி மோதுகின்ற ஒரு நிலைப்பாடு என்பது அதிகரித்திருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எப்படி நகரப்போகின்றது என்பதை. தற்பொழுது தங்கத்தின் விலையும் அதிகரித்திருக்கின்றது என்பது எம்மவர்கள் மத்தியில் பாரியோரு பதற்றத்தையும் அச்சத்தையும் உண்டு பண்ணும் என்பதை தான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எம்மவர்கள் சேர்ப்பது பொன்னும் பொருளும் என்பது இந்த இடத்தில் நாம் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறான ஒரு மாற்றம் நிகழப்போகிறது, வரி 30% இருப்பது குறைக்கப்பட போகின்றதா இல்லையா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு ராஜ்யத்தினூடாக சந்திப்போம். வணக்கம்.